இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 9வது வசனம். தேவரீர் பூமியை விசாரித்து அதை நீர்ப்பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். கர்த்தர் பூமியை விசாரிக்கிறார், நீர்ப்பாய்ச்சுகிறார், செழிப்பாக்குகிறார், விளைவிக்கிறார். யாக்கோபின் சந்ததியார் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து கொள்ளும்போது கானான் தேசத்தை குறித்து மோசே சொன்னது, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடியும் மட்டும் எப்பொழுதும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தியாவாய் என்று தேவன் சொன்னார். கானான் தேசம் அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். விசாரித்தல் என்றால் விசாரணை, நலம் விசாரித்தல், வியாதியில், கஷ்டத்தில், துக்கத்தில், உபத்திரவத்தில் விசாரித்தல், உண்மையை விசாரித்து கண்டறிதல் ஆகும். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இந்த பூமியில் உள்ள மண்ணும் செடியும் மரங்களும் கர்த்தருக்குரியது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும், மரங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும் என்று சொன்னார். பூமி தன் பலனை கொடுப்பது அது கர்த்தராலே. பூமியின் விளைச்சலுக்கு ஏற்றபடி முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்து ஆசீர்வதித்து களங்கள் தானியத்தினால் நிரம்பி ஆலைகளில் திராட்சை ரசம் எண்ணெயும் வழிந்தோடுபடி செய்து அதை ஆசீர்வதிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். தன்னுடைய சிருஷ்டிப்புகளின் மூலம் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணுகிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நாம் சாப்பிடும் ஆகாரம், குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, இருக்கிற இடம், இவை அனைத்துக்கும் சொந்தக்காரர் தேவனாகிய கர்த்தர். கர்த்தருடைய சிருஷ்டிப்புகளை எல்லாம் எடுத்து நாம் பயன்படுத்தி கொண்டு ஆனால் அதற்குரிய கனத்தை அவருக்கு செலுத்தாதபடி அவரை மறந்தவர்களாக, நன்றி இல்லாதவர்களாக நாம் வாழ்கிறோம். சகலத்தையும் நமக்காக சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, நாங்கள் இந்த பூமியிலே வாழ தேவையான சகலவற்றையும் எங்களுக்கு படைத்து எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வருகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த சகல ஆசீர்வாதத்துக்காக நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் எப்பொழுதும் காணப்பட அதற்கேற்ற கனத்தையும் மகிமையும் செலுத்தி உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.